ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். யோசுவா 24:15. கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமானவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு தீர்மானங்களை எடுக்கிறோம். அவற்றில் சில தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பாதிப்பை உண்டாக்குகின்றன. ஆழமாய் சிந்தித்து சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. சில தீர்மானங்களை எடுப்பதற்கு நாம் மற்றவர்களிடமிருந்து தகவல்களையும் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எடுத்த தீர்மானங்களிலேயே மிக முக்கியமான தீர்மானம் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதாகவே இருக்கட்டும். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த தீர்மானத்துக்கு ஏதுவாக மற்ற தீர்மானங்களை எடுக்கும்படி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்கள் பணத்தை கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி தீர்மானிக்கிறீர்களா? நீங்கள் பேசுகிறதன் மூலம் கர்த்தரை பிரியப்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்யும்படி தீர்மானிக்கிறீர்களா? டிவியில் நீங்கள் எப்படிப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுத்து கேட்கிறீர்கள்? இன்று உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கும்படி செலவழியுங்கள். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனை கனம் பண்ணும்படி தீர்மானம் பண்ணுங்கள். உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் நீங்கள் அவரிடம் அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களுக்கு பாதை காண்பித்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நித்தியத்திலும் ஏராளம் தாராளமான அபரிமிதமான நிரம்பி வழிகிற நிறைவான ஒரு வாழ்வை உங்களுக்கு தந்தருள்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, இன்று நான் உம்மிடம் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய மனதையும் இருதயத்தையும் ஆராய்ந்து பாரும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு அகற்ற கிருபை தாரும். முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் உம்மை சேவித்து சாட்சியாய் வாழ எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆவியில் எளிமையோடும் இருதயத்தில் தூய்மையும் உள்ளவர்களாய், நற்கிரியை செய்கிறவர்களாய், தெளிந்த புத்தியோடு, வாக்கு ஞானம், தேவ கிருபை, மனுஷர் மேல் தயவுள்ளவர்களாய், உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய வரங்களும் நிறைந்தவர்களாய் வாழ்ந்திட தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மருத்துவமனை, நீதித்துறை, பல்வேறு அரசு துறைகளில், தனியார் துறைகளில் வேலை பார்க்கும், பயிற்சி எடுக்கும், படிப்பில் ஈடுபட்டிருக்கும் மற்றும் ஒவ்வொரு விதமான தொழிலில் ஈடுபட்டிருக்கும் அனைவரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாகவும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக, நீதி, நேர்மை, இரக்கம், தயவு உள்ளவர்களாக வாழ்ந்திட தேவ கிருபை செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினம் ஒருவேளை உணவு கூட வழி இல்லாமல் இருக்கும் மக்களை பாதுகாத்து தேவரீர் ஏற்ற உதவிகளை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் பயணம் செய்யவும், வாகனம் ஓட்டுகிறவர்கள் விபத்தின்றி ஞானமாய் வாகனங்களை இயக்கவும் வழி நடத்துங்க. தேவனே, இன்று ஒரு வசனம் கேட்கிறவர்கள் இருதய விருப்பம், எதிர்பார்ப்பில் உங்கள் சித்தம் நிறைவேறவும், ஒவ்வொருவரும் ரட்சிப்பில் நிச்சயத்தோடு ஆசீர்வாதமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். தேவனே, வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலையும், பதவி உயர்வுக்கு காத்திருப்போருக்கு பதவி உயர்வும், திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், பிரிந்து வாழும் தம்பதியர் இணைந்து வாழவும், பண்டிகை காலங்களில் வெளியூரிலிருந்து சொந்த இடத்துக்கு பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணம் செய்யவும் உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய் நீதியாய் கர்த்தருக்கு பயந்து பாதுகாப்பாய் செயல்படவும், உலகமெங்கும் அமைதி நிலவவும், மக்கள் பாதுகாப்பாய் வாழவும், போர் நிறுத்தம் ஏற்படவும், இயற்கை சீற்றங்களுக்கு மக்கள் விலக்கி காக்கப்படவும், பாதிப்புக்குள்ளானவர்களின் தேவைகள் சந்திக்கப்படவும், பரத்திலிருந்து தேவ ஒத்தாசை வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீடு, மனை, வாகனம் வாங்க விற்க முயற்சிப்போருக்கு உங்க வழிநடத்தல் வேண்டும் என ஜெபிக்கிறோம். மதுப்பிரியர்கள், போதை பழக்கமுடையவர்கள் மனம் திரும்பவும், கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும், கள்ளத்தனமாய் போதைப் பொருட்களை விற்பனை செய்கிறவர்கள் தண்டிக்கப்படவும், தீய வழியிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேறு காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போர் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகவும் தேவரீர் தயவு செய்யுங்க. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.